தப்பு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கான் வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. ஹீரோயின் அவன் கூட அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு செம ஆத்திரம் வருது. இவ ரொம்ப கேவலமான பொண்ணா இருப்பா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ உடனே இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, நீங்க எதுக்காக சார் இங்க வெளில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நேரா இவன் போய் என்ன சொல்றான், வாங்க கிட்ட அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு அந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு போல. அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியா? ஐயய்யோ! அவள நான் கரெக்ட் பண்ணலான்னு நெனச்சேனே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு கேட்கும்போது, இதுல என்ன பெரிய விஷயம்? அவள ஃபர்ஸ்ட்டு அந்த ஆளுக்கு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவ சும்மா தானே இருக்க போறா. நீ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆள் அட்வைஸ் பண்றான். உடனே ஹீரோயின் கிட்ட இவன் வேணும்னே சைன் போடாமயே, ரொம்ப நேரமா எனக்காக நீ வெயில்லயே இவ்ளோ நேரம் கம்பெனி குடுத்துட்ட. இதாம்மா தண்ணிய குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எதையோ கலக்கி தண்ணிய குடுக்குறான். சரி, சரி. நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹால்ல வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இப்பதான் லைட்டா தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. எதனால? இவ்ளோ நேரம் வெயில்ல நின்னதுனாலயா? அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த வேங்க இருக்கான் இல்லையா? அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளேயே வந்துடுறான். என்ன நீ எதுக்காக உள்ள வந்த? இது பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ற இடம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க எங்கனாலும் நான் வருவேன். இந்த இடமே என்னோடது. நீ இன்னும் மயங்காமையா இருக்க? எப்படி நீ இன்னும் மயங்காம இருக்க? நான் உனக்கு நிறைய பெரிய டோசேஜா குடுத்தனே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது. இவன் எதையோ கலக்கி குடுத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா இவன புடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து ஓடுறா. அப்பதான் கரெக்ட்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, லிஃப்ட்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கரெக்ட்டா அந்த லிஃப்ட்டுக்குள்ள பூந்துடுறா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாளா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ தானடி அவன் பக்கத்துல நெருக்கமா நின்னுகிட்டு இருந்தன்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். அதுக்கப்புறம் தான் அந்த வேன் வரான் அந்த இடத்துக்கு. வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்காக தான் இந்த பொண்ணையே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அவளுக்கு கொஞ்சமா போதை மருந்து குடுத்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடுது. இதுக்கு அப்புறம் நீ செத்தடா. இந்த மாதிரி கேவலமா பொம்பளைங்க கிட்ட நடந்துக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காது. இனிமே உனக்கும் எனக்குமான பார்ட்னர்ஷிப் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. உன்னை நம்புறதா நம்ப வேணாமான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்கான். ஆனா ஹீரோயின் தான் போதையில இருக்கா இல்லையா? அவ என்ன பண்றான்னா ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்றா. ஹீரோக்கு செம்மையா ஆத்திரம் தான் வருது. இவ ரொம்ப மோசமான பொண்ணு. இவ கொஞ்சம் கூட நல்லவளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணா பின்னான்னு ஹீரோயினை மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருக்கான். உன்னோட போதை எல்லாத்தையும் நான் தெளிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் பச்சை தண்ணியிலே போட்டுடுறான். அவ கதறா, டேய் குளிருதுடா, தயவு செஞ்சு என்ன விட்டுடா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. அடியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்காகடி இந்த மாதிரி நடந்துக்கிற? என்ன ரொம்ப நீ